கொசு தொல்லை அதிகாரியா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், காவல்துறை அதிகாரியா இருக்கட்டும், மாநகராட்சி அதிகாரியா இருக்கட்டும், இல்ல பத்திரிகை நண்பர்களா இருக்கட்டும், சாதாரண அப்பாவி மக்களா இருக்கட்டும், எல்லாருமே இன்னலுக்கு உள்ளாகிறது மாநகராட்சி. 75 நாட்களாகிடுச்சு மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடத்தி. இங்கே வேலை பார்த்தவர்களுக்கு ஓய்வூதிய பணம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லைங்கிறாங்க. இங்க உண்மையா இல்லையா? ஆமா சார். வணக்கம் சார். சார் நான் லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கேன் சார். வணக்கம் சார். சார் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடத்தி இன்னைக்கு வரை 75 நாள் ஆச்சு. அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடந்த மாமன்ற கூட்டம். ஆகஸ்ட் மாதத்தை முடித்து விட்டுருங்க. அடுத்த செப்டம்பர் 1 இருந்து இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா 75 நாள் ஆயிடுச்சு. 90 நாளில் மாமன்ற கூட்டம் நடத்தலைன்னா மாமன்றத்தையே கலைச்சிருவாங்க. அதாவது அப்பா ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு, திண்டுக்கல் மாநகராட்சியில் 90 நாள் நடத்தலைன்னா சட்டத்தில் விதி இருக்குது, அதை ஜியோவை பாஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே திண்டுக்கல்லை பொறுத்தளவு பாதாள சாக்கடை பிரச்சனை நிறைய இருக்கு. மாதம் மாமன்ற கூட்டம் நடத்தினா மட்டும்தான் மக்கள் தெரிவிக்கிற குறையை மாமன்றத்தை தெரிவித்து நாங்கள் உங்கள்கிட்ட தெரிவிப்போம். அப்போ தான் இதெல்லாம் வேலை நடக்கும். என்னுடைய 14வது வார்டில் விவேகானந்தரில் எம்எஸ்பி ஸ்கூலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாதாள குழி ஓப்பனில் இருக்குது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்த அன்னைக்கு செங்கலையும் மணலையும் கொட்டினாங்க. இன்னைக்கு வரையும் அப்படியே காட்சி பொருளாக இருக்குது. என்னைக்கு அதில் பள்ளிக்கூடம் போகக்கூடிய மாணவர்கள் உள்ளே விழுந்து சாக போகிறாங்கன்னு தெரியல. உயிர் பலி ஆக போகுது. இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 75 நாள் ஆயிடுச்சு, இன்னும் மாமன்ற கூட்டம் நடத்தலை. என்னைக்கு மாமன்ற கூட்டம் நடத்துறதுக்கு என்ன ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 19வது நடத்துறேன்னு சொன்னாங்க. இப்போ 24ஆம் தேதி சொல்கிறாங்க. எதுன்னு தெரியல. இந்த மாமன்ற கூட்டம் பாருங்க, இப்போ முதல்ல 19ன்னாங்க, இப்போ 24ன்னாங்க. இப்போ சார் பேசுகிறப்ப 25 இப்போ சார் 24ஆ 25ஆங்கிறது நீங்கள் முடிவு பண்ணி சொன்னா தான் இதை விட்டு நான் போக முடியும் சார். சார் 24ஆ 25ஆ 24 சார். 24 மாநகராட்சி கூட்டம் நீங்கள் நடத்தணும். நடத்தலைன்னா சாகும் வரை இதே இடத்துல உண்ணாவிரதம் நான் இருப்பேன், மக்களுக்காக, உங்களுக்காக, எல்லாத்துக்காகவும். நன்றி சார்.